வணக்கம் நேயர்களே, இன்றைய மண்வாசம் நிகழ்ச்சியில் சங்கானை என்கிற கிராமம் உங்கள் வீடு தேடி வருகிறது. யாழ்ப்பாணத்து கிராமங்களில் இன்னொரு அழகிய கிராமம் சங்கானை. சங்கானையின் கடந்த காலங்கள் சில கசப்பானவையாக, துயரம் நிறைந்தவையாக அமைந்திருந்தாலும் கூட இன்று அழகாகவும் அமைதியாகவும் காட்சி தருகிறது அந்த மண். சங்கானை என்பது ஒரு தொன்மையான ஊர். இந்த பிரதேசத்தில் சுள்ளிபுரம் இந்த பிரதேசத்தில் ஆரம்ப காலத்திலே கொஞ்சம் செழிப்பாக வாழ்ந்த இடமாக கருதப்படுகின்றது. முன்பு சோழியபுரம் என்று வழங்கியதாகவும் கர்ண பரம்பரை கதை இருக்கின்றது. இந்த பிரதேசம் சனத்தொகை குறைந்த பிரதேசமாக இருந்திருக்கின்றது. இந்த பெரிய பாதைகளை, மெயின் வீதிகளை அண்டிய பிரதேசத்திலே கொஞ்சம் மேட்டு நிலமாகவும் மற்ற இடங்கள் உள்ளுக்கு வயல் நிலங்களாக காணப்பட்டது. அப்போ இந்த ஊரிலே வாழுகின்ற மக்கள் ஆரம்ப காலங்களிலே அந்த வயலிலே நெல்லை விதைத்து தங்களுடைய சுயதேவியை ஓரளவுக்கு பூர்த்தி செய்கிற ஒரு விவசாய கிராமமாகத்தான் இது கருதப்பட வேண்டி இருக்கின்றது. இந்த பிரதேசத்திலே மட்பாண்ட தொழில் பெரிய அளவிலே இடம்பெற்றதாக நாங்கள் அறிகின்றோம். தச்சு தொழிலும் மிகச் சிறப்பாக இடம்பெற்றது. புலம்பெயர்ந்த தேசங்களில் பரந்து வாழ்வோர் ஒவ்வொருவருக்கும் தங்கள் கிராமங்கள் மீதான அழியாத நினைவுகள் எப்போதும் அலைமோதும். 30 ஆண்டுகளாக புலம்பெயர்ந்து மீண்டும் தன் தாய்மண் திரும்பிய மூத்த ஊடகவியலாளர் சாமி அப்பாதுரை இன்றைய சங்கானை பற்றி மனம் திறக்கிறார். 30 ஆண்டுகள் ஒரு பூமகளுடைய தோற்றத்திலே பார்க்கிற போது அவள் தோன்றி 460 கோடி வருடங்களிலே 30 ஆண்டு ஒரு நொடியாக கூட தெரியாது. இலங்கையை பொறுத்த மட்டிலே இலங்கையினுடைய வரலாற்றிலே 30 ஆண்டுகள் பெரிதாக இல்லை. ஆனால் அண்மை காலத்திலே நான் சங்கானையிலே வளர்ந்து கல்வி கற்று பல்கலைக்கழகம் சென்று இந்த நாட்டிலே இருந்து பல நாடுகளுக்கெல்லாம் போய் வந்து 1984 ஆண்டிலே நான் பார்த்த சங்கானையும் இன்று 2015 ஆண்டு பார்க்கிற சங்கானைக்கும் இடையே இருக்கின்ற விருத்தி, அபிவிருத்தி, அதிலே ஏற்பட்டிருக்கிற மாறுதல்களை பற்றி பார்க்கின்ற போது இப்பொழுது வாழுகிற சங்கானையிலே இருக்கின்றவர்களுக்கு ஒரு அதிசயமாக இருக்கலாம். உதாரணமாக நான் சங்கானையிலே வந்து என்னுடைய பல வருடங்களாக வாழ்ந்த வீட்டையே அடையாளம் காண முடியாமல் இருக்கிறது. மண்டியக்குளம் இருந்த இடத்தின் பெரும்பகுதிகள் கட்டிடங்களினாலே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. பனைவெளிகளாக இருந்த இடங்கள் உயர்மாடி கட்டிடங்களாக இருக்கின்றன. நான் விட்டு போன போது ஒரு வங்கி இருந்து இப்பொழுது 7 வங்கிகள் வந்திருக்கின்றன. சங்கானை பட்டணம் என்ற ஒரு நூலை நான் எழுதினேன். அந்த நூலிலே 40 ஆண்டுகளுக்கு முன்னர் அன்றும் இன்றும் என்று போட்டிருந்தேன். இன்று விவசாயத்திலே இருக்கிறோம், நாளை தொழிற்சாலைகள் வரும் என்று பார்க்கிறோம். அந்த நாளை இன்னும் நாளையாக இருக்கிறது என்று நினைக்கிற போது அவ்வளவு தூரம் திருப்திகரமாக இல்லாவிட்டாலும் கூட பலவிதமான தொழில்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றன. பிள்ளைகளினுடைய படிப்பு உயர்ந்து கொண்டிருக்கிறது. சங்கானையை சார்ந்தவர்கள் உலகத்தில் பல இடங்களிலே கொடிகட்டி பறக்கிறார்கள். இங்கே வாழுகிற மக்கள் அன்றாடம் தங்கள் வாழ்க்கை இங்கே நடத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. சங்கானை சந்தை மீண்டும் இந்த வலிகாமம் மேற்கு வட்டாரத்திலே தனக்கென்று ஒரு தனி முத்திரையை குத்தி கொண்டிருக்கிறது. பெரிய சங்கானை என்று பிள்ளையார் கோவில் அடியிலே இருந்த இடமும் சின்ன சங்கானை எல்லாம் இணைந்து போயிருக்கிறது. வழுக்கை ஆறு நீரற்ற ஒரு ஆறாக இருக்கிறது.
இப்படியெல்லாம் பலவிதமான போக்கை பார்க்கிற போது சங்கானை ஒரு காலகட்டத்திலே பல இடங்களிலே பல பிரச்சனைகள் தோன்றிய போது புகலிடம் கொடுத்த ஒரு இடம். 1970களிலே இலங்கையிலே கூட சிக்கல்கள் ஏற்பட்ட போது இங்கே பலர் வந்து இருந்து போனதும் அப்படியாக இருக்கிற போது இந்த போராட்ட சூழ்நிலையிலே அதிகம் பாதிக்கப்படாத மண் சங்கானை தாயாக இருக்கிறாள். அவளினுடைய முகத்திலே, காலிலே, கையிலே எந்த விதமான காயமும் இல்லாமல் ஏதோ ஒரு சுரந்திய காயமாக இருந்த காரணத்தினாலே வலிகாமத்தின் பல பகுதிகளிலே உள்ளவர்களை வந்தாரை வரவழைத்து சீராமல் சினக்காமல் சீர்வரிசை கொடுக்காவிட்டாலும் கூட சில உதவிகளை செய்த அந்த சங்கானையை பற்றி பார்க்கிறீர்கள். அது எப்படி என்று பாருங்கள். அதை பார்த்த பின்னர் நாளைய சங்கானை இப்படி வருமா என்ற கேள்வியை நீங்களும் நானும் கேட்டுக்கொள்வோம். யாழ்ப்பாணத்து வரலாறுகள் ஒவ்வொன்றின் பின்னாலும் கூடுதல் சான்றுகளை சொல்லும் காலமாக ஒல்லாந்தர் காலம் அமைந்திருக்கிறது. வரலாற்று ரீதியில் தமிழர்களை அடிமைகளாக கொண்டு வேலை வாங்கிய மேலத்தையர்கள் தமக்கென அமைத்த வழிபாட்டிடம் ஒன்றினை இன்று வரையில் சாட்சியமாக கொண்டு வைத்திருக்கிறது சங்கானை. இது ஒல்லாந்தர் காலத்தில் பொன்னாரை வரதராஜ பெருமாள் கோவிலுடைய 7 வீதிகளை கொண்டிருந்ததாக ஒரு ஐதீகம் இருக்கின்றது. அந்த கோயில்கள் அழிக்கப்பட்டு அந்த கற்கள் டச்சு ரோட் என்று தற்பொழுது அழைக்கப்படுகின்ற பொன்னாரையிலிருந்து மூளாய்க்கூடாக வருகின்ற சங்கானை கடலூர் குற்றப்பு சங்கத்தடிக்கு வருகின்ற அந்த பாதையினாலே மக்கள் கை தூக்கலாக இந்த கற்களை கொண்டு வந்து இந்த கோவிலுக்கு அருகாமையில் காணப்படுகின்ற அந்த பழைய கட்டிடம் உள்ளாந்தர்களுடைய காலத்திலே அவர்களுடைய வீர கோயிலாக கட்டப்பட்டதாகவும் கற்களுக்குள்ளே தவறுதலாக இந்த அரசடி பைரவர் கோவிலுடைய மூலஸ்தராகிய பைரவ பெருமானுடைய கல்லாலே ஆகப்பட்ட உருவம் அந்த கற்களுடன் சேர்ந்து வந்து அந்த கட்டிடம் கட்டும் பொழுது தொடர்ந்து இடிந்ததாகவும் அதனாலே அந்த சேர்ச் கட்டப்படுகின்ற வேலை நிறுத்தப்பட்டு தொடர முடியாத வேலை காணப்பட்டதாகவும் அந்த பிரதேசத்தில் உள்ள பொன்னையா என்னும் ஒருவருக்கு கனமரியை தோன்றி தான் இந்த கற்கள் குவியலில் இருக்கிறதாகவும் என்னை ஆதரி என்று கேட்டதற்கு இணங்க தற்பொழுது இந்த கோவிலின் பின்னாலே இருக்கின்ற அந்த அரச மரத்தடியிலே அந்த பைரவர் கல்லாலான அந்த பைரவரை வைத்து இந்த கோவில் ஆரம்ப காலத்திலே ஒரு பொங்கல் கோயிலாக வருடாந்தம் பொங்கும் வர கோயிலாக ஆரம்பிக்கப்பட்டு பிறகு பொன்னையாவுடைய மகன் அப்பாதிரி என்பவரால் இந்த கோயில் மூலஸ்தானம் அமைக்கப்பட்டு ஓரளவுக்கு இது கோயிலாக விளர்ந்தது. ஒவ்வொரு கிராமங்களின் வளர்ச்சியிலும் அவற்றின் முன்னேற்றத்திலும் பின்னால் நிற்பவை அந்த கிராமத்தின் தொழில்துறைகள்தான். சங்கானை பல்வேறு தொழில் முயற்சிகளை தன்னகத்தே கொண்ட மக்கள் செறிந்து வாழும் பகுதி என்பதால் அனைத்து தொழில்களிலும் கடந்த காலங்களில் சிறப்பு பெற்று விளங்கியிருக்கின்றது. மக்களின் சுயதொழில் முயற்சிகள் கடந்த காலங்களில் சிறப்பு பெற்று விளங்கினாலும் காலப்போக்கில் சில தொழில் நடவடிக்கைகள் கைவிடப்பட்டு ஏனைய தொழில் முயற்சிகளை நோக்கி மக்கள் முன்னேற தலைப்பட்டுள்ளனர். ஆனாலும் விவசாய நடவடிக்கை இன்னமும் சிறப்பு பெற்று தொடர்கின்றமையை அவதானிக்க முடிகிறது. விடியப்படம் 4 மணிக்கு போய் ஒரு 20 வரை புழுது 8 பேர் பாத்தி கட்டிக்கிறோம். பாத்தி கட்டினா மிச்ச கண்ணாடி பொம்பளையாக இப்போ 5 நாட்டு கொண்டு நிற்கிறோம். மற்ற கூடுதலாக வெங்காயமும் குரக்கணும் மிளகாக்கண்டெல்லாம் நட்டு கொண்டு இருக்கிறோம். பள்ள காணிகளுக்கு நெல் போடுவினோம். மேட்டு காணிகள் மிளகாக்கண்டுகள் வெங்காயம் கத்தரிக்காய் மிளகாக்கண்டு கூடுதலாக அதெல்லாம் கூடுதலாக நடுறது. பழைய மாதிரியே நம்ம இப்போ பழைய மாதிரி இப்போ செய்து கொண்டு இருக்கிற தோட்டம்.
யாழ்ப்பாணத்தின் பிரதான சந்தைகளில் ஒன்றாக விளங்கும் சங்கானை பொதுச்சந்தை இன்றும் சிறப்பு பெற்று விளங்குவதுடன் பலருடைய பொருளாதாரத்தை தாங்கும் சக்தியாகவும் விளங்கி வருகிறது. இந்த தொழில்களுக்கிடையிலே எங்களுடைய இந்த கிராமம் சங்கானை கிராமம் ஒரு பெரிய சந்தையை பலகாலமாக கொண்டிருக்கு. இந்த விளைபொருட்களை கொண்டு வந்து இந்த சந்தையிலே விற்கின்ற ஒரு நிலையமாக மாறி அது கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைந்து இது ஒரு வியாபார ஸ்தலமாக இன்றைக்கு காணப்படுகின்றது. இப்போ இங்கே இந்த ஊரில் மிகவும் கூடிய தொழில் செய்பவர்கள் வியாபாரிகளாக காணப்படுகின்றார்கள். வியாபாரங்களும் சந்தை வியாபாரம், மரக்கரை வியாபாரம், மீன் சந்தை ஒன்று அமைக்கப்பட்டு இருக்கின்றது பழமையாகவே. பழங்கள், மாம்பழங்கள், கருத்தக்குழம்பானவர்கள், பப்பாப்பழம் அதெல்லாம் இருக்குது. நாங்கள் 50 ரூபா, 40 ரூபா, 30 ரூபா எல்லா விலைக்கும் கொடுப்போம். இங்கே 20 வருஷமாக செய்யறோம். மற்றது நாங்கள் இருக்கிற இடம் பண்ணத்திருக்கு. பார்க்கறது நினைய போட்டு குடும்பத்துலேருந்து தான் பார்க்குறது. அது நினைய போட்டு ஒரு மிஷினில் வச்சு போட்டுருவாரு. மிஷினில் வட்டி 20 ரூபா வச்சு விற்போம். 1 கிலோ இப்போ 360 எடுத்து 380 விற்கிறோம். பாக்கு வெத்திலே ஊர் வெத்திலே இது 60 ரூபாய்க்கு எடுத்து 70 விற்போம். அதான் 25 வருஷமாக செய்யணும். எங்கள் 48 வயது இப்போ. மட்பாண்ட தொழில் கால நீட்சியில் அழிவடைந்து போனாலும் சங்கானை கிராமத்தில் மண் மற்றும் ஏனைய கழிவுப் பொருட்களின் துணையுடன் அமைக்கப்பட்டு வருகின்ற கலைப்பொருட்கள் பிரமிக்க வைக்கின்றன. கிராமத்தின் பெண்களுக்கு பயிற்சி வழங்கும் வகையில் கலைப்பொருட்கள் உருவாக்கும் செயற்பாடு தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஆயிரத்து 1956ஆம் ஆண்டு தொடக்கம் இன்று வரையில் அது இடைவிடாது தொடர்கின்றது. தமிழர்களுக்கே சொந்தமான பாரம்பரிய விளையாட்டுகளை கட்டிக்காத்து வருகின்ற கிராமங்களில் சங்கானை போர்த்தங்காய் உடைத்தல் என்கின்ற விளையாட்டினை இன்று வரையும் அழியவிடாது முன்னிய மிடுக்குடன் முன்னெடுத்து வருகின்றமை பிரமிக்க வைக்கிறது. எங்களோட இளைஞர் மன்றம் 1973ஆம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்டது. உன்னதமான வளர்ச்சி பாதையில் எங்களுடைய இளைஞர் மன்றம் வந்திருக்கிறது. அதற்கு உதாரணமாக எங்களுடைய மன்ற அங்கத்தவர்களுடைய அயராத உழைப்பினால் சொந்தமாக காணி கட்டிடம் உட்பட எங்களுடைய மன்றத்தினுடைய கட்டிடம் இளைஞர்களுடைய பூரணமான ஒத்துழைப்போடும் அந்த அவர்களுடைய வியர்வையினாலே அந்த மண்டபம் எங்களுடைய மன்றத்தின் பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்று வளர்ந்திருக்கின்றது. பொருத்தங்காய் அடித்தல் ஆண்டு நாங்கள் பாடசாலை மட்ட ரீதியாகவும் இளைஞர்கள் ரீதியாகவும் மற்றது பார்வையாளர்கள் என்ற ரீதியாகவும் 3-4 பிரிவுகளாக போட்டி நடத்தப்பட்டு வருகிறது. அதிலே பாலர் விரிவுகளுடைய தேங்காய்கள் வந்து 2 பேரும் நிலத்திலே அதை ஒரு தேங்காயை போட்டு இன்னொரு தேங்காயை அதை உடைக்கலாம் அல்லது அவர்கள் கைவிடலாம் என்கின்ற அந்த 5ஆம் ஆண்டுக்கு உட்பட்ட பாலர்களுக்கு அப்படி ஒரு விதிமுறையும் 5ஆம் ஆண்டிலிருந்து ஓயல் வரையில் உள்ள மாணவர்களுக்கு தேங்காயை பக்கவாட்டில் வைத்து
அவர்கள் கையை விடாமல் அந்த மற்ற தேங்காயை அடித்துடைக்க வேண்டும். அதே நேரம் கைவிட்டால் அவர்கள் அந்த போட்டியிலிருந்து நீக்கப்படுகின்ற விதிமுறை இருக்கின்றது. அதற்கு மேற்பட்டவர்களுக்கு, இளைஞர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் அதே விதிமுறைகள் இங்கே பின்பற்றப்பட்டு கொண்டு வருகிறது. தேங்காய் நிச்சயமாக அதுக்குள் நீர் இருக்க வேண்டும். மற்றது அந்த போட்டியில் பங்கு பெற்றதற்காக அந்த கூடுதலாக அந்த நீரைத்தான் பார்க்கின்றோம். அந்த போட்டியில் பங்கு பெற்றதற்கு தேங்காய் உள்ள நீர், இளநீர் இருக்க வேண்டும். இளநீர் இருந்தால் அந்த தேங்காய் போட்டியில் பங்கு பெற்றக்கூடியதாக இருக்கும். யாழ்ப்பாணத்து நீர் எதிர்காலத்தில் பாரிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் அபாயமுள்ளதாக எச்சரிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் அதன் முன்னெச்சரிக்கையாக சில கிராமங்களில் நீர்நிலைகளில் உவர்தாக்கம் அதிகரித்து வருகிறது. சங்கானையும் அதற்கு விதிவிலக்காகவில்லை. சங்கான கிழக்கு பகுதி அந்த வகையில் இது இந்த பிரதான வீதிக்கு விதிமரங்கிலும் ஓரளவு தண்ணீர் நல்ல தண்ணியாக இருக்குது. இது அம்மன் கோயிலில் வந்தால் பெரும்பாலும் ஊர் ஆக்கள் தண்ணி பெற்றுக்கொள்வாங்க. ஏன்னு சொன்னால் இதுக்கு இந்த பிரதான வீதிக்கு இடப்பக்கமான பிரதேசங்கள் எல்லாம் அராலி கடலில் சம்மந்தப்பட்ட பகுதி அங்கேருந்து வாரதால் அங்கே முந்தி ஒரு வெள்ள ஆறொண்டு அதால் வரதால் இந்த தண்ணியில் உப்பு கலந்த தண்ணியாக போயிட்டு இப்படியே இந்த மெயின் பிரதான பாதையிலிருந்து தூரத்துறை சில தண்ணியில் உவர்த்தன்மையாக காணப்படுது. அதனால் பிரதானமாக இந்த அம்மன் மெயின் பாறையில் இருக்கிற அம்மன் கோயிலில் தான் தண்ணியை பெற்றுக்கொள்ளணும். மத பாரம்பரியத்தில் சங்கானை கிராமத்தில் இந்து மத வழிபாடுகளே மிக கூடுதலாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. உள்ளாந்தர் காலத்தில் ஏனைய மத வழிபாடுகள் மீதான நெருக்கடிகள் கூடுதலாக காணப்பட்டிருக்கின்றன. அந்த காலப்பகுதியில் மரங்களுக்கு கீழே மறைத்து வைத்து வழிபடக்கூடிய ஒன்றாக பைரவர் சூலம் அமைந்திருந்தமையால் பெருமளவான பைரவர் ஆலயங்கள் சங்கானையில் தோற்றம் பெற்றதாக அந்த கிராமத்து மக்கள் சொல்கிறார்கள். இந்து வழிபாட்டில் சங்கானையில் கூடுதலாக பிரபல்யமான ஆலயங்களாக பைரவர் ஆலயங்களையே காண முடிகிறது. கோயில் 250 வருஷத்துக்கு முன்னம் இதில் ஒரு கிருப மரத்தில் பைரவர் பழையாக்கள் சந்தை போடுவார்கள் வணங்கி கொண்டு வந்தது. அதற்கு அற்புதங்கள் எல்லாம் செய்ததாக ஊர் மக்களும் அயலுள்ளாக்களும் எல்லாம் அதை கோயிலில் ஒரு சின்னொரு மண்டபம் நூலை கொண்டு கட்டி வழிபட்டு கொண்டு வந்தது. பைர கோயில்களுக்கு அநேகமாக நாங்கள் அறிந்திருக்கல. யாழ்ப்பாணம்னா இலங்கையில் ஒன்று சின்னலாம் பைர மற்ற கோயில்கள் இப்போ மருதடிப்பள்ளி நல்லூர் பைரவர் என்ற ரீதியில் ஒரு பெரிய கோயில்னு சொன்னால் இந்த கோயிலைத்தான் அநேகமாக இருக்கணும்.
வர்றாரு. ஆரம்பத்தில் ஒரு புளியங்கண்டு கீழே எங்கிட்ட மூதாதையார் ஒருத்தரும் அவருடைய கணவரும் தான் இதை ஆதரித்து கொண்டு வந்தது. அதுக்கு பின்பாடு வளர்ச்சியாக இப்போ வளர்ந்து தான் இன்றைக்கு இந்த அளவு விருட்சமாக காணப்படுது. அதில் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு திருவிழா தேர்கள் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்குது. சந்தர்ப்பமாக நடந்து கொண்டு இருக்கிறோம். குறைஞ்சது 3 தலைமுறைக்கு மேலே இந்த கோயில் இருக்கின்றதான் எங்களுக்கு அந்த எங்கள் முதியோர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதேபோல அந்த கிராமத்தின் சங்கானை பிள்ளையார் கோவில், சங்கானை முருகமூர்த்தி ஆலயம் போன்றவையும் மிக புராதனம் மிக்க காலத்தவையாக விளங்கி வருகின்றன. மத வழிபாட்டில் சங்கானை கிராமத்தில் கத்தோலிக்கம் மற்றும் ரோமன் கத்தோலிக்க தேவாலயங்களும் அந்த கிராமத்தின் சிறப்பு பெற்று விளங்குகின்றன. கனடா தமிழ்வன் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு எமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் முதலில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நான் அருட்தந்தை மங்களதாஸ், நற்கருணைநாத சபையை சார்ந்த குரு. எங்களுடைய புனித பிரான்சிஸ் டி சலேசியார் ஆலயமானது சில்லாலையினுடைய ஒரு பகுதி ஆலயமாக இருந்து வருகின்றது. இந்த ஆலயமானது இப்போது நற்கருணைநாதன் சபை குருக்களிடம் ஒப்படைக்கப்பட்டு 2 வருடங்களை அண்டித்துள்ளது. இந்த ஆலயத்திலே நாங்கள் மக்களுக்கான ஆன்மீக சமூக பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். கனடா வாழ் மக்களும் எங்களுடைய மக்கள் புலம்பெயர்ந்து அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களும் இந்த ஆலய வளர்ச்சிக்காக தங்களுடைய உதவிகளை எங்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். தொடர்ந்தும் அவர்கள் தங்களான உதவிகளை இந்த ஆலயத்துக்கும் இங்கு வாழ்கின்ற மக்களுக்கும் வழங்குவார் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. ஆகவே ஆண்டவருடைய ஆசிரம், அவருடைய துணையும் என்றும் உங்களுக்கு இருக்கும். இங்கே இருக்கின்ற நாங்கள் இங்கு வாழ்கின்ற மக்களோடு சேர்ந்து இந்த ஆலயத்தை முன்னேற்றுவதற்காகவும் இந்த கிராமத்தை முன்னேற்றுவதற்காகவும் நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் அவர்களுக்காக நாங்கள் செய்கின்ற வழிபாடுகளும் நன்றாக அமைய இறைவன் எங்களை என்றும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும்னு சொல்லி இறைவனை நான் பிரார்த்திக்கின்றேன். நீண்ட கால நீட்சியுடன் வரலாறுகளை தன்னகத்தை வைத்திருக்கின்ற சங்கானை கிராமத்தின் வரலாறு நீண்ட தமிழர் பாரம்பரியத்தின் சாட்சியமாக நிமிர்ந்து நிற்கும் என்பது கண்கூடு. நல்லது நேயர்களை மற்றும் ஒரு மண்வாசம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்வது என்று உங்கள் அன்பின் ரமணன். வணக்கம் நேயர்களே.